ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல். என் பேர் சுதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சு ஒரு சிம்பிளான அதே சமயம் சூப்பரான டேஸ்ட்டில் விரால் மீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாட்டான பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது சேர்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும், காரம் இருக்காது. இல்லாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மீன் வறுவல் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காகவும் எண்ணெயில் மசாலா உதிர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட அரை எலும்புச்சம்பழம் சாறு சேர்த்துக்கோங்க. பிழிஞ்சு எலும்புச்சம்பழம் சாறு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா மீன் கூட எலும்புச்சம்பழ சாறு ஊறும்போது மைல்டான புளிப்பு ஃப்ளேவர் இருக்கும். அது மீனோட டேஸ்ட்டை சூப்பராக எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம சேர்த்துருந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவை கட்டிகள் இல்லாமல் கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவுக்கு விரால் மீன் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மீன் எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி மசாலா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஃப்ரைக்கு எடுத்து வச்சுருந்த மீன் எல்லாத்துக்கும் மசாலா தடவி பிளேட்டில் 1 மணி நேரம் ஃபேனுக்கு கீழே நல்லா காய வச்சுருங்க. எந்த அளவுக்கு மீன் காயுதோ அந்த அளவுக்கு மசாலாலாம் உள்ளே நல்லா பிடிச்சிருக்கும். 1 ஹவருக்கு அப்புறம் தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்துட்டு மீனெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு மெயினாக நீங்கள் கடாயில் பண்ணுறதை விட தோசை தவாவில் பண்ணிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீனும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்கள் தோசை தவாவுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கோங்க. இந்த மீன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமே குக் ஆயிரும். அதே மாதிரி திருப்பும் போது கொஞ்சம் கூட மசாலாவும் உதிராமல் கொஞ்சம் கூட மீன் உடையாமையும் சூப்பராக வரும். பிகினர்ஸ் கூட இந்த மீன் ஈஸியாக ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு உடையாமல் சூப்பராக திருப்ப வருதுன்னு. அதே சமயம் இந்த மீனுக்கு எண்ணெய் ரொம்ப பிடிக்காது. நான் ஃபஸ்ட்டு சேர்த்துருந்த அதே அளவு எண்ணெயிலே எல்லா மீனுமே ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த மாதிரி 2 பக்கமும் மீனை திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.